Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. ஒரு பம்பு செட் மேலே உட்காந்து விளையாடுறாங்க. அங்கேயே காலில் எட்டி உதச்சி தள்ளுறாங்க. தலை குப்புற கீழே வந்து விழுறாரு. பின் முகுலத்தில் அடிபட்டதுனால தாக்கியது மாற்று சமூகத்தை தாக்கப்பட்டது பட்டியலினத்தை சார்ந்தவர். விளையாட்டு ரீதியாக ஏற்பட்ட கோபமா அல்லது சாதி ரீதியான அவங்களுக்கு விளையாடுற வரையும் அது தெரியல. ஜெயிச்சும் போது தான் அவங்களுக்கு அந்த இது வருது. அவங்க ஜெயிச்சுட்டீங்களே, விளையாட்டில் கூட ஜெயிச்சிடக்கூடாது. நாங்கள் 3 பேர் நின்று நான் ஒரு டீ தான் கேட்குறேன். இன்னும் 3 பேரை நான் கேட்கறது ஒரு டீ கொடுங்கன்னு தான் கேட்குறேன். தலைவருக்கு மட்டும் கேட்குறேன். அதான் அர்த்தம். நான் அவ்வளோ தூரம் விளக்க வேண்டியதே இல்லை. அது உள்ளார அதாவது ஏற்கனவே டம்ளர் வந்து ஆங்கிளில் மாட்டி வச்சிருக்கோம். அதை எடுத்தாங்கன்னா தண்ணி ஊற்றுவாங்க. அதை அலசி கீழே ஊற்றிட்டோம்னா அப்புறம் டீ ஊற்றுவாங்க, குடிப்பாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த இதில் கொடுக்குறாரு, கப்பில். தாசில்தார் உடனே அவர் மேலே. அதற்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட டீ கடைக்காரர்களை எங்கேயாச்சும் சந்திச்சிங்களா? அவங்க கூட பேசுனீங்களா? மாற்றம் என்பது தான் மாறாது, அது எல்லாமே மாறுதலுக்குரியது. ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக போகிறப்ப அந்த சமூகத்துக்கு ஆதரவானே அதை சொல்ல முடியாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில துணை பொதுச் செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் திரு செல்வம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் இந்த வந்தவாசி பஞ்சமி மீட்பு போராட்டங்களில் முன்னின்று நடத்திய தலகர்த்தரில் ஒருத்தர். அது மாதிரி பல விஷயங்கள், காவல்துறை வந்து சாதிய மரணங்களை சாதாரண மரணங்கள் பதிவு பண்ணுறது தொடங்கி பல விஷயங்களில் தீவிரமான களப்பணி ஆற்றியதன் மூலமாக நீங்கள் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் மத்தியில் பிரபலமாக அறியப்படுறீங்க. உங்களது பயணம் எங்கிருந்து தொடங்குனுச்சு? எந்த புள்ளியில் நீங்கள் மார்க்சிஸ்ட்டை தேர்ந்தெடுத்தீங்க? வாலிபர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் தொடக்க காலத்தில் நான் வந்து இணைந்து சென்னையில் என்னுடைய அரசியல் பணி தொடங்குது. அங்கிருந்து நான் என் சொந்த கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகில் இருக்கிற வசூர். என் கிராமத்தில் எனக்கு ஏற்பட்டது தான் ஒரு பெரிய சாதிய கொடுமை. அது வந்து டம்ளர் வந்து 2 டம்ளர் டீ கொடுக்க மாட்டாங்க. அப்போது வந்து எங்கள் கிராமத்தில் நாங்கள் ஜனநாயக வாலிபர் சங்கத்தை தொடங்குகிறோம். எங்கள் தலைவர் இப்போது இங்கே திருவண்ணாமலையில் வீரபத்திரன் எங்களை சந்திக்க வராரு. சந்திக்க வந்தவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக டீ வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி அவரை நாங்கள் ரோட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். 2001-2002 அப்போ நாங்கள் டீ வந்து கடையில் நாங்கள் 3 பேர் நின்று, நான் ஒரு டீ தான் கேட்குறேன். நின்று 3 பேரை நான் கேட்குறது ஒரு டீ கொடுங்கன்னு தான் கேட்குறேன். தலைவருக்கு மட்டும் கேட்குறேன். அதான் அர்த்தம். நான் அவ்வளோ தூரம் விளக்க வேண்டியதே இல்லை. அது உள்ளார ஏன்னா லோக்கல் அப்படிங்கிறது எனக்கு அசஸ் பண்ணி தான் கேட்குறேன். பட் அவங்க வந்து அந்த ஒரு டீ கூட இல்லை அப்படின்றாங்க. ஏன் என்னங்க கொடுங்கன்னு சொல்லும்போது பால் சூடு இல்லை. அந்த பால் சூடு இல்லைன்னா ஆவி நல்லா பறக்குது, சூடு இல்லைன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறோம். டீ இல்லைப்பா அப்படின்னாங்க. அப்போவே அன்றைக்கி வந்து தொடர் வீரபத்திரன் எங்களை அழைச்சிட்டு வந்துட்டு தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். கட்டாயம் இந்த டீ கடையில் தலித்து மக்களுக்கு டீ வைக்கிற ஒரு போராட்டத்தை நிச்சயம் நம்ம நடத்தணும், அது வெற்றிகரமான போராட்டமாக நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அது நாங்கள் நிச்சயமாக வந்து அந்த போராட்டத்தை நான் முதல்ல நாங்கள் எடுக்கிறோம். வாலிபர் சங்கத்தில் இருக்கும்போது அந்த இஷ்யூ எடுக்கிறோம். ஆனால் அன்றைக்கி வந்து எல்லாருமே கடையெல்லாம் அடைச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் தானே, அரசியல் சாசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அம்சங்கள் அடிப்படையில் ஒரு பொது இடங்களில் வச்சிருக்கிற கடை திடீர்னு அடைக்கப்படுதுன்னு சொன்னால் என்ன காரணம், என்ன நோக்கம்? இப்போ காலையிலேயே காவல்துறை என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. அன்றைக்கி சாமுண்டீஸ்வரி அவங்க தான் டிஎஸ்பி, திருவண்ணாமலை எஸ்பியாக கூட இருந்தாங்க. போராட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அது நாங்கள் எங்கள் சங்கத்தில் முடிவெடுத்தது. காவல்துறை முடிவெடுத்திருந்தால் நீங்கள் சொல்கிறது கட்டுப்படலாம். சங்கம் முடிவெடுத்தது, சங்கம் மீண்டும் கூடி முடிவெடுத்தால் தான் வாபஸ் வாங்க முடியும். டீ கொடுத்துருவாங்கன்னாங்க. கொடுத்தா நன்றி அறிவிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றோம். அப்புறம் அவங்க வந்து தாசில்தார் உட்பட எல்லாருமே ஏரியாவுக்கு வராங்க. அவங்க வந்து டீ கொடுக்கறது யாருமே கடையை அடைச்சிட்டு இருந்ததுனால அவங்களால அதை அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியல. அப்புறம் லீகலாக வந்து விஓ எங்கே இருக்கிறாரு, கடை உரிமையாளர் எங்கே இருக்கிறாங்க, அவங்கள போய்ட்டு உடனே அழைச்சிட்டு வராங்க. பிறகு கடை திறக்கிறாங்க. கடை திறக்கும்போது அவங்க வந்து ஸ்டவ்வில் எண்ணெய் இல்லை, பால் இல்லை, சர்க்கரை இல்லை. நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே போராட்டம் நடத்துகிற அந்த அனுபவத்திலிருந்து ஸ்டவ், எண்ணெய், பால், சர்க்கரை சகலமும் நாங்கள் எடுத்து கொடுக்க வேண்டியதாக போச்சு. பொருள் நாங்கள் கொடுத்தாலும் அப்புறம் அவர் டீ போட்டு கொடுத்தாரு. அங்கே பாருங்கள் அந்த நுட்பமான அந்த சாதியினுடைய அந்த வன்மம், அந்த தீண்டாமை கொடுமையை அவங்க தாசில்தார் முன்னாலேயே அரங்கேற்றம் பண்ணுறாங்க. ஒருத்தர் 2 டீ கடையில் 2 டம்ளரில் சக டம்ளரில் கொடுத்துட்டார்.
அதாவது ஏற்கனவே டம்ளர் வந்து ஆங்கிளில் மாட்டி வச்சுருக்கோம். அதை எடுத்தாங்கன்னா தண்ணி ஊற்றுவாங்க, அதை அலசி கீழே ஊற்றிட்டோம்னா அப்புறம் டீ ஊற்றுவாங்க, குடிப்பாங்க. இப்போ என்னென்னா அந்த டம்ளரில் 2 கடையில் கொடுத்துட்டாங்க, பொதுவான டம்ளரில். ஒருத்தர் மட்டும் அந்த இதில் கொடுக்குறாரு, கப்பில். தாசில்தார் உடனே அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி எஸ்எஸ்டி வழக்கு பதிவு பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க அவர். ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் இப்போ நான் கட்சி மாவட்ட செயலர் ஆன பின்னாடி அந்த ஜனங்களே என்னை கூப்பிட்டு இப்போ முதல்ல பாராட்டை தெரிவித்து வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவித்து வரவேற்றாங்க. அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அடிப்படையான ஒரு வர்க்க உழைப்பாளி மக்களின் ஒற்றுமை. நானும் வந்து அதுக்கு பின்பு சக மனிதர்கள் உழைப்பாளி மக்கள் என்ற முறையில் அது நம்முடைய உரிமைக்கான போராட்டம். இப்போ சித்ரா காபி பார் எங்கள் ஊரில் திறந்தாங்க. எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. என்னன்னு கேட்டால் டீ கடை திருவிழாவுக்கு நீங்கள் வரணுன்னாங்க. எனக்கு அந்த பழைய நினைவு தான் ஞாபகம் வந்து நான் ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருக்கேன். எந்த ஊரில் டீ கடையில் டீ கொடுக்க மறுத்தாங்களோ அந்த ஊரில் டீ கடை திறக்கிறதுக்கு டீ சாப்பிட்றதுக்கு கூப்பிடும்போது அது ஒரு சிறப்பழைப்பாளனும் போது ஒரு பெரிய உள்ளார்ந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. இதுக்கெல்லாம் அடிப்படையாக நான் பணியாற்றிய வாலிபர் சங்கம், அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்டு எங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தது. அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு நேசமான உறவு, அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அந்த நாட்களில் இருந்த அந்த கசப்பான அனுபவங்கள் தாண்டி இன்றைக்கி எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக, மனிதனாக என்னை வளர்த்து எடுத்திருக்கிறதுல மிக முக்கியமான பங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்டுக்கு உண்டு என்பது தான் என்னுடைய தொடக்க கால அரசியல் பணிகளில். பின்னாடி நான் அரசியல் ரீதியாக மற்ற எல்லா தரப்பு மக்களுக்கும் பணியாற்றக்கூடியவனாக, வாலிபர் சங்க செயலாளராக, மாணவர் சங்கத்தின் மாவட்ட செயலாளராக, கட்சியினுடைய வட்ட செயலாளராக, மாவட்ட செயற்குழு, இன்றைக்கி கட்சியோட மாவட்ட செயலாளராக ஒரு அடிப்படையாக வந்து வளர்ந்து மேலே வந்திருக்கிறதுனா அதுதான் அது ஒரு தத்துவம், சித்தாந்த அடிப்படையில் என்ன அது உருவாக்கியிருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதற்கு பிறகு அந்த சம்மந்தப்பட்ட டீ கடைக்காரர்களை எங்கேயாச்சும் சந்திச்சிங்களா? அவங்க கூட பேசுனீங்களா? அவங்க என்னவா ரியாக்ட் பண்ணாங்க? ஆமாம், நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் கட்சி வந்து வெகு மக்களை சந்தித்து நிதி திரட்டுவோம். ஜனவரி மாதம் வெகுஜன நிதி வசூல். அப்போ எங்கள் ஊரில் நான் வந்து பொங்கல் நாளை தேர்ந்தெடுத்து நான் நிதி வசூல் திரட்டுவேன். அப்போது அவரே என்னை கூப்பிட்டார். இது தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாக கூப்பிட்றாரு. அவர் அண்ணன் பேரை சொல்லலாம், பட் இருந்தாலும் அவர் ஏன் என்கிட்ட நிதி வாங்க மாட்டியாப்பா, நல்ல கட்சி, இந்த கட்சிக்கு நான் நிதி கொடுக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு அவரே கூப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டும் உண்டியில் நிதி போடுவார். அவரால் முடிஞ்சது 150 போடுவார். அதையே நான் ஃபோட்டோ எடுத்து அதையே நான் ஃபேஸ்புக்கில் செய்தி ஆக்கியிருக்கிறேன். எப்படி வந்து மாற்றம் என்பது தான் மாறாது, மாதிரி எல்லாமே மாறுதலுக்குரியது. இல்லை, இயல்பாக தன்னை ஒருத்தர் அடக்கிறாருன்னா அவர் மீது ஆத்திரமும் ஆவேசமும் தான் பொங்கி வரும். நீங்கள் எப்படி அதை வேறு மாதிரி கையாண்டு அவரையே உங்களுக்கு தோதான ஒரு நபராக மாற்றிக்கிட்டீங்க? அதான் எங்கள் கிராமத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் அடிப்படையான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஒன்லி தலித்து மக்களுக்கு மட்டும் பிரச்சனை இருப்பதாக அது ஒரு பிரச்சனையுடன் கூடிய ஒரு தீண்டாமை, சாதிய கொடுமைகள். இதர பிரிவினர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம ஒரு பொது உடைமை இயக்கத்தில் இருக்கின்ற முறையில் அதன் மீது என்னுடைய கவனம் என்பது இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இப்போ உதவித்தொகை, பென்ஷன் ஒரு 10-20 பேருக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் நம்ம மீது, நம்ம கட்சியின் மீதும் அது பார்க்குற பார்வை, அணுகுமுறை எப்படி இருக்கும்? நான் வந்து இப்படி தான் சாதிய மனநிலை இருக்கிறாங்கன்னு அன்றதை தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நான் வந்து கவனப்படுத்துகிற போது என்னுடைய அரசியலே அவங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. இவர் சரியான வழியில் தான் பயணப்படுறாருன்றது வந்த பின்னாடி தான் என்னை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுறாங்க. அது இன்றைக்கி எனக்கு பாராட்டு விழாவர்களையும் நடத்துகிறாங்க. ஒரு உண்மையிலே ஒரு செழிப்பான ஒரு தொடக்கமாக தான் இருக்குது உங்களுக்கு. நிச்சயமாக. இதில் இப்போ நீங்கள் ஜனநாயக வாலிபர் சங்கத்திலிருந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு வரீங்க. அங்கே நீங்கள் சந்தித்த முக்கியமான வழக்குகள் அல்லது முக்கியமான சம்பவங்கள்னால் எதை ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு? தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில் ஏன்னா நீங்கள் பல விதமான தலித் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை சந்திச்சிருப்பீங்க, அவங்களுக்காக நீங்கள் வாதாடி இருப்பீங்க, அவங்களுக்காக களத்தில் நின்று இருப்பீங்க. அந்த இதில் வழக்குகள்லாம் எது உங்களுக்கு நினைவுக்கு வருது? தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு சிபிஎம்முக்குள்ளார ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. விசேஷமாக மக்களுடைய பிரச்சனைகளில் இன்னும் கூடுதலான கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. கட்டாயமாக இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம திருவண்ணாமலை செங்கம் காஞ்சி பக்கம் வந்து நந்தியமங்கலம்னு சொல்லி ஒரு வில்லேஜ். அங்கே பொதுவாக எல்லா சமூகத்தினரும் தாயம் விளையாடுறாங்க. தாயம் விளையாடுகிற போது சுரேஷ் அப்படிங்கிற ஒருவர் தாயத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. பணங்கள் வச்சு விளையாடுறதாட்டேங்குது. வெற்றி பெற்றுட்டானேன்னு சொல்லி அவரை வந்து ஒரு பம்பு செட்டு மேலே உட்காந்து விளையாடுறாங்க. அங்கேயே காலில் எட்டி உதச்சி தள்ளுறாங்க கீழே.
தலை குப்புற கீழே வந்து விடுறாரு. பின் முகுளத்தில் அடிப்பட்டதுனால ரொம்ப உயிருக்கு இதான நிலையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அவர் இறந்து போகிறார். இறந்து போன பின்னாடி அந்த பிரச்சனையில் நிறைய பேர் தலையிட தாக்கியது மாற்று சமூகத்தை தாக்கப்பட்டது தலித்து இது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். அப்போ அவர் மருத்துவமனையில் இறந்துடுறாரு. பொதுவாகவே காவல்துறைக்கு வழக்கு பதிவு இருந்து பொதுவான வழக்கு தான் போடுவாங்க. ஒரு ஏற்கனவே 307 பழைய வழக்கில் இப்போ பிஎன்எஸ் மாறி இருக்குது. அப்போ 307 போட்ட பின்னாடி இப்போ கொலை வழக்காக 302 மாற்றுறாங்க. ஆனால் நாங்கள் விஷயம் தெரிஞ்சு உடனே அந்த கிராமத்துக்கு போகிறோம். எங்ககிட்ட அந்த விக்டிம்ஸு வந்துடக்கூடாதுங்கிறதுல போலீஸ் கவனமாக இருந்து காரில் அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் நான் அதில் ரொம்ப கவனமாக இருந்து கிராமத்துக்கு போயிடுறேன். கிராமத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறேன். மக்களை சந்தித்த பின்னாடி நான் இந்த வழக்கில் இருக்கிற அத்தனை அம்சங்களையும் அவங்களோட பேசுகிறேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு அந்த வழக்கில் திருத்தம் வரணும், கட்டாயமாக மாற்றம் பண்ணணும். 302 போட்டுங்க, எஸ்சிஎஸ்டி வழக்கு நீங்கள் 5 இணைக்கணும், இது கொலை வழக்கில் வந்தாகணும் நம்ம சொன்ன பின்னாடி ஜனங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அதுக்கு பிறகு ஆல்ட்ரு பண்ணுறாங்க. ஆல்ட்ரு பண்ண பின்னாடி தான் அந்த 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 பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு அன்றைக்கி 8 லட்சம் ரூபா பெற்றுக் கொடுக்க முடிஞ்சுது. ஒரு அரசாங்க தொகுப்பு கொடுக்க முடிஞ்சுது. அன்றைக்கி கலெக்டர்கிட்ட நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த பாதிக்கப்பட்ட மனு கொடுத்து அவங்கள அரசு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்க ஒரு ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த சம்பவத்தில் அவங்க தாக்குனது விளையாட்டு ரீதியாக ஏற்பட்ட கோபமா அல்லது சாதி ரீதியான வன்மமா? அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான. நான் தான் சொன்னேன், நீ ஜெயிச்சிட்டியான்னு தானே. அதான் நம்ம தொடக்கத்திலே சொன்னது என்னென்னா, அவங்களுக்கு விளையாடுற வரையிலையும் அது தெரில. ஜெயிச்சும் போது தான் அவங்களுக்கு அந்த அந்த இது வருது. அவங்களுக்கு நீ ஜெயிச்சிட்டீங்களே அப்படிங்கிறத தான் அந்த அந்த இடத்துல தான் பலருக்கு இது எப்படி சாதி அடையாளமாக பார்க்க முடியுங்கிறத சிக்கலில் இருக்குது. அது அவங்களுக்கு நீ என்ன ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிக்க முடியாது, விளையாட்டில் கூட ஜெயிச்சிடக்கூடாது. அதுதான் அதனுடைய அதை தான் நம்ம கரெக்டாக அதை எடுத்து நம்ம எஸ்எஸ்டி வழக்கு. சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டுறதுல களத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள்னால் என்ன? பொதுவாக என்னென்னா, இப்போது நீங்கள் இப்போ அந்த என்னது நீங்கள் பாட்டு கூட ஒன்று வருது இல்லைங்களா, இது வந்து படையிருந்தும் பயந்த சனம் அப்படின்னு சொல்லி ஒரு வரி, அந்த யுகபாரதி வரி தான் எனக்கு நினைவு வருது. அதாவது மக்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து செங்கம்பக்கம் தோக்கவாடி பெரிய ஏரியா, ஆனால் அங்கே அம்பேத்கர் சிலை வைக்கணும். அதிக காலத்துலேருந்து சிலை வைக்கப்பட்டிருக்குது. இப்போ இடையில் ஒரு எவிஷனில் சிலை அகற்றப்படுது. அப்போ நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே இந்த இடத்துல இந்த சிலை இருந்து பார்க்கணும், ஆதாரங்கள் கொடுத்தா தான் மீண்டும் சிலை வைக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு நிர்வாகம் கலெக்டர் உட்பட வராங்க. மக்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க, திரள்றாங்க, உருள்றாங்க, பிறகு இவ்வளோ வந்தோம். அது ஒரு அடையாளமாக அந்த இடத்துல திணிக்கும் வந்து நீங்கள் எல்லா மக்களும் வசிக்கக்கூடிய இடத்துலையே இல்லை. இது வந்து தலித் மக்கள் ஏரியாவிலே ஒரு சிலையை வைக்க முடியல. அப்போ அதன்பால் வந்து நம்ம அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து நீங்கள் திரட்டினாலும் கூட பெரிய எழுச்சியாக திரண்டு போராடினாலும் இல்லாட்டி இல்லை காவல்துறை அடித்தது தான் மிச்சம். சொந்தமாக இடம் வாங்கி இப்போ செலவைக்கிற நிலைமைக்கு போகிறாங்க. அப்படியே திரட்டினாலும் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி 1-2 இடங்களில் இப்போ நாங்கள் வந்து சிபிஎம் பொதுவாக எங்கள் கட்சிக்குள்ளே வெறும் தலித் மக்களோ பட்டியலின மக்களோ மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. இதர தரப்பு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய அடித்தளமே, வெற்றிக்கான அடித்தளம். இந்த போராட்ட வியூகத்தை நாங்கள் வந்து களத்தில் கட்டமைக்கிறோம். அப்போது இந்த பட்டியலின மக்களும் வந்து ஒரு நமக்காக எந்த பகுதியினர் சாதியத்தை தூக்கி பிடிக்கிறாங்களோ, உயர்த்தி பிடிக்கிறாங்களோ, வன்கொடுமையாக கடைபிடிக்கிறாங்களோ, தீண்டாமையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ, அந்த பகுதியை சார்ந்த மக்கள் நமக்காக வந்து நிற்கிறாங்கன்னும் போது இந்த திரட்டலில் எங்களால் கொஞ்சம் கூடுதல் பண்ண முடியுது. இப்போ இங்கே 500 பேர், எங்களுக்கு சிறுவள்ளூர் எடுத்துங்களேன். சிறுவள்ளூர் இங்கே கலசப்பாக்கம் சிறுவள்ளூர், அங்கே பெருமாள் கோவில் நுழைவு போராட்டம். நாங்கள் பெரிய திரள் ஜனங்க. என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் இப்போ நினச்ச கூட பார்க்க முடியல. 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை அந்த கிராமத்தில் ஊர்க்கூட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். எங்கள் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவங்க தான் வராங்க. தீண்டாமை ஒழிப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் கே சாமுகல்ராஜ் வராங்க. நாங்கள் களத்துக்கு போயிடுறோம். ஊரே வெறிச்சோடிக்குது, ஜனங்களே இல்லை. நாங்கள் யாரை வச்சு போராட்டம் நடத்த முடியும்? ரெவன்யூ வந்துடுச்சு. போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் கோயில்களை அனுமதிக்க முடியும். ஈவன் என்ன கூட வண்டியில் ஏறக்கூடாதுன்ட்டாங்க.
உங்களது ஆதார் கார்டு கொடுங்க, அடையாள அட்டை, குடும்ப அட்டை கொடுங்க, உள்ளூர் மட்டும் தான் போகணும் போது எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. இதில் பாருங்கள், அங்கே தலித்து மக்களுக்குள்ளே இருக்கிற கான்ட்ராவர்சி இருக்குது பாருங்கள். அதில் போராட்டத்தில் வராதவங்க வெளியே போயிட்டாங்க. அந்த ஊரில் வேறு நீங்கள் வெளியிலேருந்து வந்தவங்க உள்ளேருந்து வந்தவங்கன்ற மாதிரி சர்ச்சை இருக்கேன். அதில் ஒரு 25 பேர் இருந்தாங்க பாருங்கள், அவங்க எங்களை கூட இணைஞ்சிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு 500 பேர் இருந்தோம். அவங்க வந்தாங்க, போனோம், ஆலயத்தில் பிரவேசம் பண்ணாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு சகஜான நிலை. ஆனால் இந்த மாதிரி ஆலய நுழைவு போராட்டங்களில் உங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுதா? ஏன்னா நீங்கள் ஒரு சமூக மக்கள் உள்ளே போகணுன்னு நினைக்கிறப்ப அதற்கு எதிராக மாற்று சமூக மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள எதிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறீங்க. அவங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு கிடைக்காத நிலைக்கு தள்ளப்படும். இது வெறும் வாக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை செய்யவே முடியாது. அதையும் தாண்டி செய்கிறதுக்கான உத்வேகம் எங்கேருந்து வரும்? இல்லை, இதை வாக்கு இப்போ நீங்கள் நான் சொன்னேன், இப்போ என் சொந்த கிராமத்தில் நான் சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிருக்கேன். இப்போ என்ன ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்கன்றேன், அவங்க அடுத்தது ஒன்றுக்கும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் உங்க மேலே கோவம், உள்ளாட்சி நிர்வாகம் மாதிரி வருகிற போது அவங்க அதெல்லாம் விரும்புகிற மாதிரி இருக்கிறாங்க. அது இதெல்லாம் நீங்கள் வந்துங்க சார், யாராவது போய் இதே தொழிலாக இருந்துன்னு நீங்கள் சாதி இதுதான் நமக்கு பெருமிதம், இது இருந்தால் தான் நமக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்குது, இதை விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி அந்த மக்கள் சாதாரணமாக இருக்கிறான். இது மெனக்கெட்டு போய் ஒரு சில ஆளுங்க தேவைக்காக பண்ணுற வேலை தான். மற்றபடியெல்லாம் நாங்கள் இப்போ நிற்கிற இடங்களில் சட்டமன்றத்தில் நிற்கிறோம், பாராளுமன்றத்தில் நிற்கிறோம், உள்ளாட்சிகளில் நிற்கிறோம், எல்லா இடத்துலையும் மக்கள் ஆரவாரமாக வாக்களிக்கிறாங்க. வாக்கு என்பது வேறு. அதான் வாக்கரசியல் இருக்கிற கட்சி இதை செய்கிறப்ப தான் அந்த கேள்வி வருது. ஒரு இயக்கமாக இருந்து செஞ்சிங்கன்னா அந்த கேள்வி வராது. வாக்கரசியல் இருக்கும் பொழுது எல்லா சமூகத்தினுடைய வாக்குகளும் உங்களுக்கு தேவைப்படும். அப்படி இருக்கிறப்ப ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக போகிறப்ப அந்த அந்த எதிர்ப்பு சமூகத்துக்கு ஆதரவானே அதை சொல்ல முடியாது. நீங்கள் நான் இப்போ நான் சிறுவள்ளூரில் ஆலயனோட போராட்டம் முடிச்சுட்டு நான் பின்னாடி அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் எனக்கு தொலைபேசியில் வருது, ஏங்க நீங்கள் கேட்டு நாங்கள் இல்லைன்னு சொல்லியிருப்போமா, இதுக்கு இவ்வளோ பெரிய இயக்கமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் நீங்கள் மட்டுமே முடிவெடுக்க வேண்டியதில்லை, உங்களை நெருக்கடி கொடுக்குறது சில ஆளுங்கள் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறத நம்ம ஒரு பொது வெளியிலும் ப்ரொபகண்டா பண்ணுகிற போது மற்ற பகுதிகளில் இருக்கிறதும் சரி செய்யப்படுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நாங்கள் இப்படியான ஒரு முறை ஃப்ரைட் ரைஸை கொடுக்குறாங்க. ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குதுன்னு கேட்குறாரு. என்னடா கம்மியாக இருக்குதுன்னு கேட்குறேன். அப்படியே அந்த வருகிற கடாயில் அப்படியே அடிக்கிறாங்க, மண்டை அப்படியே வெட்டிக்குது. மணல் கடத்தலில் கூட தாழ்த்தப்பட்டவர் பட்டியலிருந்து சேர்ந்தவரோட இணையக்கூடாது, கடத்தல் அப்படி இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.